அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, களஞ்சியம் செயலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து NHS கார்டுக்காக வந்து ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து புகைப்படத்தை பற்றி அப்படின்னா 200 கேபிக்கில் வந்து மாற்றம் செஞ்சு அந்த ப்ரொஃபைலில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ அது எந்த சைஸாக இருந்தாலும் சரி, 3 MB 4 MB அல்லது 1.5 MB எது இருந்தாலும் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் அளவுக்கு வந்து 200 கேபிக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதற்கான ஒரு எளிமையான சாஃப்ட்வேரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணாலும் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதற்கான எளிய வழிமுறை தான் நான் வந்து கூறுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பார் வரும். சர்ச் பாரில் ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே ஃபோட்டோ எடிட்டர் சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் தான் நான் பயன்படுத்துகிறேன். இதோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே சில பர்மிஷன் கேட்கும். நீங்கள் அலோ கொடுத்துருங்க. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலரி அப்படிங்கிற இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? கேலரியில் வந்து நிறைய புகைப்படங்கள் இருக்கும். இதில் இந்த படத்தை நான் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் அந்த இமேஜ் நமக்கு வந்து இப்படி வந்து வந்துடும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதோட படத்தோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட சைஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படத்தோட சைஸ் பார்த்திங்கன்னா 1.49 MB இருக்குது. சரிங்களா? இதோட சைஸ் இங்கே இருக்குது, காமிட்டிருக்கேன். சரிங்களா? இதைத்தான் நான் வந்து மாற்ற போகிறோம் 200 கேபிக்கு. இப்போ அந்த ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிராப் பண்ணுறனாலும் அந்த கிராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதை வந்து ரீசைஸ் பண்ணுறதுக்கு ரீசைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரீசைஸ் கிளிக் பண்ணால் நமக்கு இப்படி வந்திருக்கும். இதில் வந்து ஒரு எடிட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். உங்களுக்கு டிக் மார்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த டிக் மார்க்கை எடுத்துட்டுருங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் 200 அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. 200 இப்போ வந்து 200 அப்படிங்கிறத வந்து நான் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு சரிங்களா, அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து 200க்கு 200 வந்து மாறிடுச்சு. சரிங்களா? இதோட சைஸ் மேலே நமக்கு வந்து காட்டுது. இது இன்னும் வந்து நமக்கு சிறுசு 4 கேபி அல்லது 40 கேபிக்கு காட்டுது. இந்த சைஸே நமக்கு ஓகே அப்படின்னா இந்த இடத்துல டிக் மார்க் இருக்கும். கொடுத்துட்டு இதை நம்ம டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன எதில் சேவ் பண்ணணும்னு கேட்கும் நமக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேவ் பண்ணுற டீட்டெயில்ஸ் எதுன்னு நம்ம கேட்கும். கேலரியில் சேவ் பண்ணுமா அல்லது அதையே போட்டால் ரீரைட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். நமக்கு வந்து கேலரியில் தான் சேவ் பண்ணணும். சரிங்களா? அதனால் கேலரியில் வந்து ஜேபிசி ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். அது பிஎன்ஜி ஃபார்மேட்டாக ஜிப் ஃபைலாக பிடிஎஃபான்னு கேட்கும். நம்ம ஜேபிசியில் தான் வரும். இதில் கேலரி அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய கேலரியில் சேவ் ஆகிரும். இப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வந்து நமக்கு வந்து 200 கேபிக்கில் வந்து நமக்கு வந்து இடத்துல மாற்றம் அடைஞ்சிருக்கும். இப்போ கேலரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ 2 படம் வந்துடுச்சு பார்த்திங்களா. இந்த படத்தோட சைஸு இப்போது காக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம வெறும் 26 கேபி, வெறும் 1 இருக்கிறது வந்து இவ்வளோ வந்துருக்குதுங்க. வெறும் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 26.46 கேபிக்கு வந்துருச்சு. சரிங்களா? இது மாதிரி ரீசைஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துரும். இந்த மாற்றம் செய்து நீங்கள் வந்து புகைப்படங்களை வந்து நீங்கள் எளிமையான முறையில் வந்து அந்த ப்ரொஃபைலில் வந்து நம்ம அப்டேட் செஞ்சுக்கலாம். இந்த புகைப்படத்தை களஞ்சியத்தில் வந்து நான் அப்டேட் செய்கிறேன் எப்படின்னு பாருங்கள். அதற்கு களஞ்சியம் ஆப் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அப்டேட்டில் தான் இருக்குது. அதனால் வந்து களஞ்சியம் ஆப் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ களஞ்சியம் ஆப் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். களஞ்சியத்தை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 இலக்க பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. இந்த 4 இலக்க பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. இப்போது டைப் பண்ணி முடிச்சா நமக்கு இப்படி வந்திருக்கும். அதில் அப்டேட் த ப்ரொஃபைல், அதில் ஃபேமிலி மெம்பர்ஸுங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த படத்தில் வந்து அந்த படத்தை ஆட் பண்ணணுமோ அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த படத்தை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ப்ரொஃபைல் போட வந்திருக்கும். இதில் நீங்கள் கேலரி அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிட்டு இந்த பிக்சர் தான் நம்ம ஆட் பண்ணோம். இந்த பிக்சர் நம்ம ஆட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே உங்களுக்கு கிராப் சைஸ் கேட்குது. எந்த இடத்துல இப்படி உட்கார வைக்கணுன்ட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த சைஸை உட்கார வச்சுக்கலாம். உட்காந்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் ப்ரொஃபைல் வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கும். இதில் தகவலாம் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? இந்த வழிமுறை மேற்கொண்டு தான் நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நம்ம ஆட் செய்து கொள்ளலாம். இந்த காணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.